அதே போன்று அறையில் இருக்கக்கூடிய மணப்பெண்ணாக இருக்கக்கூடிய மணமகளாக இருக்கட்டும், இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற வழிமுறை பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வஸ்துவை பிரியப்படுவார்கள். நறுமணம், மிஸ்வாக் செய்கிறது, அல்-ஹயா, வெட்கம், நிக்காஹ். இந்த 4 விஷயங்களை கருநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நறுமணம் என்று நாம் பேசப்படுகின்ற போது அதில் ஆண்கள் நறுமணத்தை அனைத்து நேரங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் பெண் என்பவள் நறுமணத்தை பூசப்படுகின்ற போது அதே போன்று கடைபிடிக்க வேண்டிய, நம்மில் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், ஆணும் வெட்கப்பட வேண்டும். வெட்கப்படத்தோடு வாழ்க்கை அமைத்தும் ஆண்களும் பெண்களும் பல் துறக்குவது என்பது மருத்துவ ரீதியிலே ஒரு சிறந்த நோய் நிவாரணியாக எத்தனையோ வியாதிகளை தடுக்கக்கூடிய நிலையில் அந்த அமல் இருந்து கொண்டிருக்கிறது. பல் துறக்குவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டி தந்த சுன்னத்தாகவும் கருநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான ஒரு அமலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 4வது நிக்காஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்-நிக்காஹு சுன்னத்தி, யார் என்னுடைய நிக்காஹின் சுன்னத்தை அமல் செய்கிறாரோ அவர் என்னுடைய வழியை பின்பற்றியவர் என்பதாக சொல்ல செய்தி சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட